ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜூன் 28க்கான கரண்ட் ஈவெண்ட்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பாருங்கள். இஸ்ரோவின் செமி கிரையோஜெனிக் ராக்கெட் இன்ஜின் சோதனை வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்த தலைமுறை செமி கிரையோஜெனிக் இன்ஜின் சோதனையை தமிழ்நாட்டில் இருக்க மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ உந்து விசை வளாகத்தில் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ராக்கெட் 2000 கிலோ நியூட்டன் திறன் கொண்ட SE-2000 இன்ஜின் மூலமாக இயங்குது. இந்த ராக்கெட்டில் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை கொண்டு செல்ல முடியும். இந்த இன்ஜினுக்கு என்ன எரிபொருள் யூஸ் பண்ணுறாங்கன்னா திரவ ஆக்சிஜன் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னு பார்த்துடலாம். உலகின் முதல் முறையாக அணுசக்தி மூலம் ஹைட்ரஜனை உற்பத்தி செய்ய போகிறாங்க. எங்கே அப்படின்னா கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதலாவது ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையத்தை அணுசக்தி துறை தொடங்க போகிறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். தாமிரம், குளோரின் இந்த வேதிப்பொருட்களை பயன்படுத்தி தான் இந்த ஹைட்ரஜன் உற்பத்தி செய்ய போகிறாங்க. எப்படின்னா தாமிரம், குளோரின் வெப்ப வேதியியல் சுழற்சி மூலமாக இந்த புதிய முறையில் ஹைட்ரஜன் உற்பத்தி செய்ய போகிறாங்க. அதாவது இந்த தொழில்நுட்பத்தை மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையம் உள்நாட்டிலே வடிவமைச்சிருக்காங்க. அணுசக்தியை பயன்படுத்தி எப்படி ஹைட்ரஜன் உற்பத்தி செய்வது அப்படின்றத நிரூபித்து காட்டுற ஒரு முன்னோடி மையமாக தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. அணு உலை வெப்பத்தின் மூலமாக ஹைட்ரஜன் உற்பத்தி செய்வது ஒரு மாபெரும் தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்லைன்லாம் என்னென்னு பார்த்துடலாம். மத்திய பிரதேசத்தின் மால்வா பிராந்தியத்தில் விளையும் கருடா கிழங்கு மற்றும் இந்தூரை சேர்ந்த மால்வி உருளைக்கிழங்கு இதுக்கெல்லாம் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. கருடா கிழங்கு, அப்புறம் இந்தூரை சேர்ந்த மால்வி உருளைக்கிழங்கு, சயலானாவின் பாலம் வெள்ளரி இது 3 இதுக்கும் இந்திய அரசு புவிசார் குறியீடை வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா நிதி ஆயோக்கோட புதிய தலைமை செயல் அதிகாரியாக நிதி சிப்பர் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இந்தியாவில் முதியோர்களின் நலனுக்காக பிரத்யேகமாக முதியோர் பட்ஜெட்டை தாக்கல் செய்த மாநிலம் எது அப்படின்னா கேரளா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத்தில் கூட்டுறவு அடிப்படையிலான பாரத் டாக்ஸி அதை அறிமுகப்படுத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் உதய்பூர் விமான நிலையத்தில் இந்தியாவின் சொந்த தொழில்நுட்பமான ககன் அதாவது GPS எய்டட் ஜியோ ஆக்மெண்டட் நேவிகேஷன் எக்ஸ்பேன்ஷன் இந்த அமைப்பை பயன்படுத்தி ஜெட் விமானத்திற்கான நாட்டின் முதல் செயற்கைக்கோள் அடிப்படையிலான தரையிறக்கம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு. எங்கே நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா உதய்பூர் விமான நிலையத்தில். இதோட நேம் என்னென்னா ககன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் நாசா முக்த் பாரத் அபியான் அந்த திட்டத்துக்கு கீழே ஜூன் 17 26 வரைக்கும் நாடு முழுவதும் நாசா முக்த் பாரத் சப்தா அப்படின்ற ஒரு இயக்கத்தை நடத்தியிருக்காங்க. இது எதுக்காக நடத்தப்பட்டதுன்னா போதைப்பொருள் ஒழிப்புக்காக நடத்தப்பட்டது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா செசல்ஸ் நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போயிருக்காங்க. அங்கே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான அந்த நாட்டோட உயரிய விருதான கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹரிசான் அப்படின்ற விருதை செசல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிங்க. நல்லா அப்பப்போ என்னென்ன நியூஸ் பேப்பரில் வருதோ அதெல்லாம் நம்ம கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். இது மறக்காமல் அப்பப்போ நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இது போல் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.